மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து எந்த விதமான அறிக்கையோ இல்லை பேசுறது எதுவுமே வந்து இருக்காது. மறைமுகமாக பாஜகவின் செல்லப்பிள்ளை தான் திரு விஜய் அவர்கள். நீங்க எதுக்கு எடுத்தாலும் இந்த ஸ்கூல் புள்ள மாதிரி இந்த கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு எதுக்கு எடுத்தாலும் ஒப்பாரி வைக்கிறது இருக்குன்னா, அவங்க பண்ணிட்டு போனாங்க. அவங்க வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் உங்களே எடுத்துன்னு வந்து வச்சோம். இப்போ திருப்பி நீங்க அவங்கள சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அவங்களே எடுத்துன்னு வந்து உட்கார வச்சிடலாமா சொல்லுங்க. இதை நாங்கள் வந்து குறைக்கிறோங்க. இது வந்து வருந்துறோன்னு எவன் வாயிலே வரமாட்டேது பாருங்க. ஒருத்தர் வாயிலேருந்து கூட நாங்கள் இதை வருந்துறோம், இது நடக்காது, நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம்லாம் ஒருத்தரும் வந்து பேசுறது இல்லை. தாய்மாமன் சீரை விடுங்க, ஒருத்தன் பொதுமக்களை நாயின்னு சொல்றாங்க, அதை எதிர்த்து கூட இந்த பேசாத ஒரு அரசாங்கங்க, அவ்வளோ வலுவிழந்த ஒரு அரசாங்கம், இந்த மாதிரி ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு அரசாங்கத்தை நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லைங்க. வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எவனா திமுக எதனா ஒன்று பண்ணான்னா அதை வந்து பெருசாக்கி அதை வந்து படம் ஓட்டி அந்த படத்தை 100 நாள் ஓட்டலாமா 1000 நாட்கள் ஓட்டலாமான்னு பார்க்கல. யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. அந்த கேள்வி கேட்டிங்கன்னா 1,00,000 பேர் வந்து உங்களை கமெண்ட்ல வந்து திட்டுன்னு திட்டுவாங்க. அதுக்கு ஒரு வேட்டை நாய்கள் வந்து குழுவை வந்து தயார் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கட்சியை எப்படிலாம் வந்து கிச்சு கொதறலாம், உங்களுக்கு தனிப்பட்ட அந்த வன்மத்தை எப்படிலாம் வந்து கக்கலாம். பீஸ்காரரை பிடிங்கிட்டு போயிட்டான் திமுக. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். தமிழக வெற்றி கழகத்துடைய முதலாவது சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்னைக்கு ஆளுநரோட ஆரம்பிச்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அப்படியே தாவேக்கா அரசு கொடுத்த அறிக்கை அப்படியே ஒன்றுவிடாம படிச்சிருக்காரு திரு ஆளுநர், பொறுப்பு ஆளுநர் அருளேக்கர் அவர்கள். இதே கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா RN ரவி அப்படியே பாதியை கட் பண்ணியிருப்பார், இல்லைன்னா முதலே எழுந்து போயிடுவார். எப்படி இது நடக்குது? எப்படி இதை எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? 17வது சட்டமன்ற கூட்டத்தொடர் இனிதே ஆரம்பிச்சிருக்கிறது. உள்ளபடியே வந்து தமிழ்த்தாய் வாழ்த்தை வந்து முதல்ல பாடியிருக்காங்க. அதுக்கு முதல்ல இந்த அரசாங்கத்துக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வந்து சொல்லணும். ஆனால் 60 ஆண்டுகளாக ஒரு மரபு இருந்தது. தமிழ்த்தாய் வாழ்த்து வந்து பாடுவோம், இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் பாடுவோம். இவங்க வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து பாட்டு தேசிய கீதம் வந்து பாடுறாங்க. நான் கூட நினச்சேன், என்னடா அது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடணுன்னு தேசிய கீதம் பாடுறாங்க, முடிச்சிட்டாங்களா அப்படின்னு நம்ம வந்து நினச்சோம். இல்லை, அப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்னா என்னென்னா, மத்திய அரசாங்கத்தையோ இல்லை வந்து மத்திய அரசின் பிரதிநிதியாக இருக்கின்ற ஆளுநரையோ இவங்க வந்து பகச்சிக்கவோ இல்லை அவங்க வந்து மனதை எங்கி விதத்தில் நோகாமல் பார்த்துக்கணுன்றதுல இவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதை தாண்டி வந்து ஆளுநர் ஒரு நீண்ட உரையை வந்து வாசித்தார். கிட்டத்தட்ட 39 நிமிஷம் நினைக்கிறேன். ஆமாம். அது என்னென்னா, பொதுவாக வந்து மரபு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசாங்கம் என்ன கொடுக்குதோ அதை வந்து வாசிக்கணுன்றது தான் மரபு. இதுக்கு முன்னாடி அது நடக்கலை. ஆளுநர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து திராவிடன்ற வார்த்தை வந்தால் படிக்க மாட்டார். RN ரவி. ஆமாம், தமிழ் அப்படின்ற வார்த்தை வந்தால் படிக்க மாட்டார். ஸோ இந்த மாதிரி நிறைய தில்லாலங்கடி வேலைலாம் அவர் வந்து செய்வார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் உடனே வந்து தேசிய கீதம் வந்து முதல்ல பாடணும்னு சொல்லி அழிச்சாட்டியம் பண்ணுவார். அப்புறம் வெளிநடப்பு வந்து பண்ணுவார். அவை குறிப்பில் வந்து கவர்னர் பேசுனதெல்லாம் நம்ம வந்து நீக்கினதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். அவரா மானே தேனே பொன்மானெல்லாம் உள்ள அவரே வந்து சொருவார். இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அது மாதிரி எதுவுமே இல்லாமல் இது வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி புதியதாக வந்து கவர்னர் ஓயின் மீது புதிய அறிவிப்புகள் வந்து புதிதாக பொறுப்பேற்றிருக்க இந்த அரசாங்கம் வந்து ஏதாவது கொடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம். நம்மளும் சரி, பொதுமக்களும் சரி, எல்லாரும் எதிர்பார்த்தோம். வாக்குறுதி ஏதாவது நிறைவேற்றுவாரா? ஏதாவது ஒன்று புதியதாக ஏதாவது இருக்கும், கவர்ச்சிகரமான திட்டங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். எதுவுமே இல்லை. ஸோ அது உள்ளபடியே நமக்கு வந்து ஏமாற்றம் தான். ஆனால் திரு விஜய் அவர்கள் உள்ள நுழையும் போதே கடுமையாக வந்து எதிர்கட்சிகள் வந்து போராட்டம் வந்து பண்ணதும், பேட்ஜ் அணிந்து வாய் திறக்காத ஒரு CM அப்படின்னு சொல்லலாம் நிறைய பதவிகள்லாம் வச்சுட்டு இருந்தது அவர் கொஞ்சம் அதிர்ச்சி அளித்து தான் அவர் வந்து அப்செட் ஆகிட்டார் முதல்வர். அதே மாதிரி சட்டமன்ற வளாகத்துக்கு வெளியே பார்த்தீங்கன்னா தமிழ் ஆர்வலர்கள் வந்து தமிழை வந்து புறக்கணிக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள் பண்ணதையும் நம்ம வந்து பார்த்தோம். அவர்களை வந்து குண்டுகட்டாக வந்து கைது செய்யதையும் வந்து நம்ம பார்த்தோம். இப்படியாக இந்த ஆளுநர் உரை வந்து நிறைவு பெற்றது. கண்டிப்பா. ஆனா இப்ப தாவேக்கா அரசு கொடுத்த அறிக்கையை ஒண்ணு விடாம அப்படியே கரெக்டா படிச்சிருக்காரு. என்ன காரணம்? ஏன்னா அதுலயே வந்து இப்ப எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, இப்ப தெரியுதாங்க, இப்ப தாவேக்காவும் பாஜகவும் ரகசிய கூட்டணி, ஒரு சந்தேகம் எழுப்புது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சார் இது? உண்மைதான். அது வந்து இவர் வந்து பாஜகன்ற ஒரு வார்த்தையை சொல்ல தயங்குறாரு, ஒன்றிய அரசுன்ற வார்த்தையை சொல்ல தயங்குறாரு. ஆட்சி பொறுப்பேற்றது முதல்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா
மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து எந்த விதமான அறிக்கையோ இல்லை பேசுறது எதுவுமே வந்து இருக்காது. மறைமுகமாக தாவேகாவின் செல்லப்பிள்ளை தான் பாஜகவின் செல்லப்பிள்ளை தான் திரு விஜய் அவர்கள். அவங்களோட ஆசீர்வாதத்தில் தான் இந்த ஆட்சி வந்து முழுமையாக நடக்குது. நீங்கள் வேணா பாருங்க, எல்லாம் சொல்றாங்க 6 மாதத்துல கலைஞ்சிரும், 1 வருஷத்துல. இந்த ஆட்சி கலையாது. 5 ஆண்டுகள் வந்து நிச்சயமாக இது வந்து நடக்கும். யாரை பேரம் பேசினாலும் சரி, என்ன குதிரை பேரம் பண்ணாலும் சரி, என்ன சோபாவை வந்து மாடல் வச்சாலும் சரி, இங்கே வந்து இவர் சரி கட்டி இந்த அரசாங்கத்தை 5 வருஷம் வந்து நடத்திடுவார். ஏன்னா மத்திய அரசாங்கம் குறித்து ஒரு வார்த்தை பேச மாட்டார். எதிர்ப்பு ஆளுநர் அந்த உரையிலே இருக்குல்ல, இப்போ இருமொழி கொள்கையை நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம், மற்றபடி மும்மொழி கொள்கை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. மத்திய அரசு வந்து கல்விக்கான நிதியை வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படிலாம் எதிர்க்கிறாங்கல்ல. இல்லை, இது எதிர்க்கிறதே கிடையாது. நாங்கள் வந்து மும்மொழி கொள்கை வேண்டான்னு சொல்லுதானே 60 வருஷமா வந்து இந்த திராவிட கட்சிகளோட நிலைப்பாடு. இதில் புதுசாக இவங்க என்ன சொல்லிட்டாங்க? எதுவுமே சொல்லல. நாங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தை வன்மையாக கண்டிக்கிறோம்னு எங்காவது ஒரு வார்த்தை இருக்கா? இல்லை வந்து எங்களுக்கு வந்து நிதி தரலன்னா நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போவோம் தான் சொல்லியிருக்காங்க. சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றாங்க. இதை கொடுக்காத மத்திய அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் எதுவுமே இல்லையே, எதுவுமே கிடையாது. மயிலிற கால வந்து வருடுறாங்க. அவங்க வந்து மனசு நோகாம இருக்க தேசிய கீதத்தை வந்து பாடுறாங்க. இது வரைக்கும் இல்லாத அந்த மரபெல்லாம் வந்து மீறுறாங்க. இதை எங்கேயுமே அவங்களை எதிர்க்க மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ ஆளுநர் வந்து அதை படிக்கக்கூடாதுன்ற மாதிரி அங்கே எந்த விதமான வாசகங்களும் இல்லைல்ல. மென்மையாக தானே அந்த அறிக்கையே வந்திருக்கு. அதனால அதில் எதுவுமே புதியதாக எதுவுமே கிடையாது. ஏற்கனவே இருந்த வந்து இதை தான் பார்த்தீங்கன்னா புதியதாக அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து இப்போ வந்து பேப்பர்லெஸ்ன்றதுனால அவருக்கு வந்து ப்ராம்ப்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான். அதை தாண்டி இங்கே எதுவுமே வந்து நடக்கலை. எதிர்கட்சிகள் எழுப்புகின்ற அந்த குரலும் சரி, இந்த பாலியல் துன்புறுத்தல்களும் சரி, இந்த பாலியல் சார்ந்த குற்றங்களும் சரி, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம், எத்தனை வழக்கு போட்டிருக்கோம், எந்த விதமான தரவுகளும் வந்து சொல்லாத ஒரு இதுவாக தான் முடிஞ்சு. கடந்த 2004 திமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 30 வழக்கு பதியும். ஆனால் இப்போ அதோட குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு திரு ராஜமோகன் அவர்கள். இது வந்து ஒரு பொறுப்பற்ற பேச்சாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். பாலியல் குற்றங்களே நடக்கக்கூடாது. எப்படி நீங்கள் 0 டாலர்னு சொல்கிறீங்களோ அந்த மாதிரி 0 வந்து இந்த குற்றங்கள் வந்து குறைக்கிறது தான் எல்லாரோட கடமையாக இருக்குது. இதில் என்ன பெருமை வேண்டி கிடக்கு? ஒரு குற்றம் நடந்தாலே தவறுங்க. அது 30 நடந்தாலும் சரி, 3 நடந்தாலும் சரி, தவறு தானே. அப்போ நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் இந்த ஸ்கூல் புள்ள மாதிரி இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு எதுக்கு எடுத்தாலும் ஒப்பாரி வைக்கிறது இல்லைங்களா? அவங்க பண்ணிட்டு போனாங்க. அவங்க ஆட்சியிலேருந்து வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லதே அபத்தமானதுங்க. எப்படி நீங்கள் குறைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க? இந்த 38 நாளில் 227 பாலியல் பெரும் குற்றங்கள் நடந்திருக்கு. 100க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள் வந்து பதிஞ்சிருக்கு. 3 வயது குழந்தைகளிலிருந்து 80 வயது முதியோர்கள் வரைக்கும் வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. கொலை குற்றங்கள், கற்பழிப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. போதை வஸ்துகள் அதிகமாக இருக்கு. எங்கேயுமே வந்து குற்றங்கள் குறையவே இல்லை. நாள்தோறும் வந்து குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. எங்கே குறைஞ்சிருக்கு? எதோட நீங்க ஒப்பிடுறீங்க? அது அப்ப நடந்திருந்தாலும் தவறுன்னு சொல்றாங்க. அவங்க வந்து சரியில்லைன்னு சொல்லி தான் உங்களே எடுத்துன்னு வந்து வச்சோம். இப்ப திருப்பி நீங்க அவங்கள சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இப்ப அவங்களே எடுத்துன்னு வந்து உட்கார வச்சிடலாமா சொல்லுங்க? அப்படிதானே இருக்கு. இவர் ஒரு நாங்க வந்து 38 நாள் பேசுறாருன்னா அந்த அமைச்சருக்கு ஏதாவது கொஞ்சமாவது ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பொறுப்புணர்வு வேண்டாம். நாங்க வந்து ஒரு 30-38 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள நாங்க வந்து சரி செய்ய முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. சரி, உங்க வீட்டுல அந்த மாதிரி நடந்தா நீங்க அப்படிதான் பதில் பேசுவீங்களா? தமிழ்நாடே உங்க வீடு தாங்க. நீங்க தாங்க வந்து அமைச்சர்கள், நீங்க தாங்க முதல்வர். நீங்க 8 கோடி மக்களுக்கும் பிரதிநிதி நீங்க தான். இது ஒரு பதிலா? இதை நாங்கள் வந்து குறைக்கிறோங்க. இது வந்து வருந்துறோன்னு எவன் வாயிலே வரமாட்டேது பாருங்க. ஒருத்தர் வாயிலேருந்து கூட நாங்கள் இதை வருந்துறோம், இது நடக்காது, நாங்கள் வந்து பார்த்துக்குறோம்லாம் ஒருத்தரும் வந்து பேசுறதில்ல. இது வந்து என்னங்க அப்போ வந்து ஜாஸ்தியாக வந்து இப்போ குறைஞ்சிருக்கு. இது வந்து நாங்கள் உடனே இதெல்லாம் சரி பண்ணுற முடியாது, எங்களுக்கு டைம் கொடுங்க, இப்படி தான் இவங்கெல்லாம் பேசுகிறாங்களே. பொறுப்பை வந்து தட்டி கழிக்கும் வேலையை தாண்டி இது வந்து பொறுப்பான ஒரு பதிலும் கிடையாது. இவங்க பொறுப்பேற்றுக்கும் தயாராக இல்லை. எல்லாரும் எதிர்பார்த்தது, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் பெருசாக எதிர்பார்த்தது தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இந்த தாய்மாமி சீரு, அப்புறம் 2500 இதெல்லாம் ஏதாவது ஒன்று நிறைவேற்றப்படும், அட்லீஸ்ட் அந்த தமிழ்நாடு முழுவதும் இலவச பஸ்ஸாவது கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தது. எதுவுமே வரல. என்ன காரணம்? எங்க தாய்மாமன் சீரை விடுங்க, ஒருத்தன் பொதுமக்களை நாயின்னு சொல்றாங்க, அதை எதிர்த்து கூட இந்த பேசாத ஒரு அரசாங்கம், அவ்வளோ வலுவிழந்த ஒரு அரசாங்கம், இந்த மாதிரி ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு அரசாங்கத்தை நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லைங்க. ஒரு நடிகர் பொதுமக்களை நாயின்னு பேசுறாங்க. அவனை எதிர்த்து யாராவது உங்களுக்கு யாராவது ஒரு தெம்போ திராணியர் அவரை தான் நீங்க வேட்பாளராக போட போறீங்க. திருச்சி கிழக்கில் யாரை போட போறீங்க? இதே ராகவ லாரன்ஸ் தான் நீங்க வேட்பாளராக போட போறீங்க. கன்ஃபார்மா சார்? அப்படி ஆமா, அவரை தாங்க போட போறாங்க. அந்த திமிரில் தாங்க அவன் அப்படி பேசிட்டு திரியறான். யாராவது ஒருத்தர் கண்டிச்சிங்களா? இது ஒரு சின்ன பையங்க, மகேந்திரன் சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் மகேந்திரன் ஒரு தம்பி, அவன் அப்படிதான் பேசிட்டு இருக்கான். விளக்கன்ற பேர்ல விளக்கண்ண மாதிரி திருப்பி அவ்வளோ திமிருத்தனமா பேசிட்டு இருக்கான். அப்போ ஓட்டு போட்ட மக்கள் உங்களுக்கு எவ்வளோ கிள்ளுக்கிரைகளாக நினைங்களேன். இதுக்கெல்லாம் பதிலடி மக்கள் நிச்சயமாக மக்கள் மன்றத்தில் வந்து கொடுப்பாங்க. இது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, மக்கள்கிட்ட இங்கே வந்து தான் ஆகணும். மக்களுக்கு தக்க பதிலடி வந்து கொடுப்பாங்க.
ஸோ இது வந்து காலம் தான் இதுக்கு வந்து பதில் சொல்லும். ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடர்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆளுநர் உரையாற்றுறாருன்னா உரையை படிக்கிறாருன்னா அது தொடர்பாக விவாதங்கள் நடக்கும். இப்போ இதில் என்ன விவாதம் இருக்க போகுது? ஏன்னா எதிர்கட்சியில் என்ன கேள்வி எழுப்ப போகிறாங்க என்னங்கிறது இப்போ ஒரே புதிராக இருக்குல்ல. இன்னைக்கு எதிர்கட்சிகள் உள்ள வரும்போதே பார்த்தீங்கன்னா கருப்பு பேட்ச் போட்டுக்கிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க, வாயை திறக்காத ஒரு முதல்வர், வாயை திறங்க முதல்வரே அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சரிக்குது, நீங்கள் வந்து சோபா மாடல் அரசாங்கத்தை வந்து நடத்துறீங்க, குதிரை பேரம் வந்து நடத்துறீங்க, ஆனால் இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு வந்து மோசமாக இருக்குது, இதுக்கு என்ன பதில் சொல்லணும்? எந்த விதமான பதிலுமே சொல்ல அவர் வந்து கடந்து போகிறாரு. ஒரு ஸ்பெஷல் வழியாக வராரு. நார்மலாக வர வழி இல்லாமல் அவருக்கு வந்து பிரத்யேகமாக ஒரு வழியை வந்து தயார் பண்ணுறாங்க. அந்த வழியாக வந்து வராரு. இப்படி தான் இன்றைக்கி வந்து சட்டமன்றம் நடந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி வெள்ளை அறிக்கைன்னு சொல்லிட்டு ஒன்று வெளியிடுறாங்க. அதில் முழுக்க தப்பான டேட்டாக்களே வந்து கொடுக்குறாங்க. சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு விஷயத்த நீங்கள் பண்ண முடியலன்னா அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு தான் நீங்கள் தயாரிக்காங்கட்டி, நாங்கள் வந்து இதை மாற்றணும்னு சொல்கிறது உங்களுக்கு வந்து எந்த விதமான தரவுகளும் உங்ககிட்ட இல்லை. 13 லட்சம் கோடி கடன் சொல்கிறதே ஒரு தப்பான டேட்டா. அந்த டேட்டாவை இன்றைக்கி தமிழ்நாட்டில் யாருமே படிக்கல, யாருக்குமே பொருளாதாரமே தெரியாது, இவங்க நினச்சிறாங்க. இவங்களுக்கு தெரியாது, அதை வந்து எல்லாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணி உள்ளபடியே தமிழக அரசியல் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. அது சொல்லுவாங்களா, முழு பூசணியாக சோத்துல மறைக்குதுன்னு சொல்லுவாங்களே, அந்த வேலையை தான் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். இவங்க ஒன்றும் புதுசாக இது சொல்ல தேவையில்ல. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வந்து நிதிநிலை அறிக்கையிலே அவங்க வந்து சொல்லிட்டாங்க, இவ்வளோ கடன் இருக்குங்க, இவ்வளோ வரவு இருக்குது, நம்ம இவ்வளோ வட்டி கட்டிகிட்டு இருக்கோம், மத்திய அரசாங்கம் இவ்வளோ வந்து நமக்கு நிலுவைத் தொகைகள் வச்சுருக்காங்க. ராம்ஜி திட்டத்தில் உங்களுக்கு நிதியே கொடுக்கறது இல்லைங்க. மத்திய அரசாங்கம் வந்து அவ்வளோ பெரிய பாராபட்சம் நமக்கு வந்து பண்ணுறாங்க. கல்வி நிதி உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. இது குறித்து எதுவுமே இன்னைக்கு இதில் கூட இல்லை, உரையில் வந்து இல்லவே இல்லை. ஸோ இந்த அரசாங்கம் வந்து இப்படி தான் நடக்க போகுது. பொதுமக்களை வந்து ஏமாத்துகின்ற ஒரு அரசாங்கம் தான் இருக்கு, பொதுமக்களாக செயல்படுகின்ற ஒரு அரசாங்கம் இது கிடையாது. கண்டிப்பாக. ஆனால் மற்றொரு ஆளுநர் உரையில் பார்த்தீங்கன்னா தாவேக அரசை பாராட்டி கிட்டத்தட்ட எம்ஜிஆர் மாடல் ஆட்சி தான் 77 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி 2026 இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. 26 என்னத்தை இவர் பண்ணாருன்னு சொல்லுங்க. ஒரே ஒன்று, எம்ஜிஆர் ஆட்சி அண்ணாதுரை ஆட்சிலாம் இவங்க வந்து சொல்கிறாங்களே, என்ன பண்ணாருன்னு மட்டும் சொல்லுங்க. எதுவுமே பண்ணல. சமூக நீதி முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணாங்க? 3 ஆணவ கொலைகள் நடந்திருக்கு. இங்கே வந்து பாலியல் துன்புறுத்தல் வந்துருக்கு. ரோட்டில் வந்து நடமாடவே முடியல. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் கிடக்குது. மின்சாரம் வந்து அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட். நீங்கள் வந்து குடிநீர், மின்சாரம் இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அதே மாதிரி விவசாயிகளுக்கு வந்து இன்றைக்கி ஏதோ எல்லாரும் நினச்சிருக்காங்க, விவசாயிகள் ஏதோ ஆகாததெல்லாம் கேட்டாங்க, நடக்காததெல்லாம் கேட்டாங்க. மத்திய பிரதேசத்தில் 35,000 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க விவசாயிகளுக்கு. நீங்கள் 5,000 கோடி தான் தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்களோ அந்த வாக்குறுதியில் நீங்கள் நிறைவேற்ற முடியல. ப்ரொடக்ஷனே நடக்கலைங்க. நீங்கள் வந்து இப்போ பாருங்கள், ஜூன் 12ஆம் தேதி வந்து மேட்டூர்ல அணையில வந்து தண்ணி திறக்கல. அது குறித்து உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சரி, ஓகே, மழை பெய்யல, தண்ணி இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 5 வருடமும் தண்ணீர் திறந்தாருங்க. அப்போ வந்து செழிப்பாக இருந்தது, மழை பெய்ந்தது, நம்ம வந்து ஒத்துக்கிறோம். இப்போ உங்களுக்கு மழை பெய்யல, தண்ணி இல்லை. நீங்க அடுத்தது என்ன பண்ணோம்? காவிரி நடுவர் மன்ற நீதிமன்றம் ஆணை நமக்கு இருக்குங்க. ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ டிஎம்சி தண்ணீர் தரணும். இப்போ நமக்கு இமிடியேட்டா கொடுக்க வேண்டிய தண்ணியை கூட உங்களுக்கு கேட்டு வாங்குறதுக்கு துப்பு இல்லைல்ல. அப்புறம் யாருக்கான அரசாங்கம் இதுன்னு கேட்குறோம் நாங்கள். சட்ட போராட்டம் தொடர்ந்து சொல்றாங்களா? இப்ப மேகதாது அணை கட்டினாலும் அதற்கான சட்ட போராட்டம் தொடர்ந்து சொல்றாங்கல்ல. என்ன சட்ட போராட்டம் நீங்க பண்ணீங்க? இல்ல நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்களேன். நீங்க ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு மேகதாதுல இருந்து அவங்க வந்து அணை கட்டுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கர்நாடகால இருந்து உங்களுக்கு வந்து சாயக்கழிவுகள் வந்து முழுக்க விட்டு இன்னைக்கு மேட்டூர் அணையே வந்து கெட்டு போச்சுங்க. அந்த தண்ணி வந்து வெறும் நுரையாதான் வருது. வெறும் நீங்க வந்து பாசனத்துக்கு மட்டும் கிடையாது, 25 மாவட்டங்களோட ஜீவாதாரம் தண்ணி அதில் தான் குடிக்கணும். அந்த தண்ணி வந்து இப்போ குடிக்கின்ற ஒரு அளவா இல்லை. இதெல்லாம் திமுக அரசாங்கம் கண்காணிச்சிருக்குங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறான். வெறும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எவனா திமுக காரன் எதனா ஒன்று பண்ணான்னா அதை வந்து பெருசாக்கி அதை வந்து படம் ஓட்டி அந்த படத்தை 100 நாள் ஓட்டலாமா 1000 நாட்கள் ஓட்டலாமான்னு பார்க்கலங்க. அதை தாண்டி என்ன நீங்கள் செஞ்சீங்க? உருப்படியாக ஒன்று செஞ்சாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரே ஒரு உருப்படியான அறிவிப்பு என்ன வந்தது? 6ஆம் வகுப்பு மாணவர் வந்து 8ஆம் வகுப்பு மாணவர் காலை திட்டத்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. அவங்க வந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுத்தாங்க, நீங்கள் 8ஆம் வகுப்பு. அதை தாண்டி அது கூட என்ன, அது அவங்களோட தொடர்ச்சி. அது திமுக அரசாங்கம் கொடுத்தாங்க. இந்த வருஷம் நாங்கள் வந்தாங்கன்னா 2வது முறை வந்தால் 8ஆம் வகுப்பு வரைக்கும் நாங்கள் கொடுப்போன்னு சொன்னதை நீங்கள் பண்ணிருக்கீங்க. திமுக சொன்னதை தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்கண்டி. நீங்கள் சொன்னதை எதை செஞ்சுருக்கீங்க? எதுவுமே செய்யலை. விடியல் பயணம் அவங்க வந்து முத நாளே வந்து கொடுத்தாங்க. நீங்கள் விடியல் பயணம் இன்றைக்கி வரைக்கும் இல்லை, திமுக ஆட்சியில் வந்து தான் இன்றைக்கி வரைக்கும் தொடருது. நீங்கள் வந்து லோக்கல் பஸ்ஸில் மட்டும்தான் போக முடியும், வெளியூருக்கு பிரயாணங்களில் போக முடியாது. மாணவர்களுக்கு நீங்கள் சொன்னது எதுவுமே செய்யலை. மீனவர்களுக்கு நீங்கள் சொன்னது எதுவுமே செய்யலை. பெண்களுக்கு நீங்கள் எதுவும் சொல்லலை. நீங்கள் சொன்ன மாதிரி தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு, பட்டுப்புடவை, இது எதுவுமே வேணாங்க. குறைஞ்சபட்சம் சட்டம் ஒழுங்காவது உங்கள் கையில் இருக்குங்க. நீங்கள் இதுக்கு எதுவுமே பண்ண வேணாம்.
ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டர் கூட போட முடியாத ஒரு தைரியம் இல்லாத ஒரு முதல்வர் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோமா? ஸோ இப்பதான் நம்ம முதல் முறையா பார்க்குறோம். சமீபத்தில் கும்மிடிப்பூண்டியில் அந்த 3 வயது குழந்தை அந்த கொலையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது நிதி கொடுக்க போகிறாங்க, அவங்களுக்கான ஒரு நஷ்டஈடை கொடுக்க போகிறாங்க. அதில் வந்து ஒரு குரூப் போட்டா இருக்குது. அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதாவது நம்ம என்ன சொல்றதுன்னா, ஒரு பிரச்சனை நடக்குன்னு வச்சுங்களேன், முன்னாடியும் நடந்திருக்கு, இப்போவும் நடந்திருக்கு. திரு ராஜ்மோகன் அவர் சொல்றது போல முன்னாடி நடந்திருக்கு. இன்னும் முன்னாடி முதல்வர் வந்து எப்படி அதை ரியாக்ட் பண்ணார், கூனி குறுகி மன்னிப்பு கேட்டதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். மன்னிச்சிருக்கேன், நான் பொறுப்பேற்றுக்கிறேன்லாம் அவர் வந்து சொல்லியிருக்காருல. ஆனால் சூலூரில் வந்து இந்த மாதிரி இதே ஒரு இஷ்யூ நடக்குது, கோவையில் நடக்குது. அந்த விக்டிம் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையோட அம்மா வந்து குடிகாரர் மாதிரி இவங்க வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை வச்சு ஒரு வீடியோ போட வைக்கிறாங்க. வீடியோ போட வச்சு அந்த குடும்பத்தை எவ்வளோ தூரம் இழிவுபடுத்த முடியுமோ இழிவுபடுத்துகிறாங்க. பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையோட தாய்க்கு கூட அந்த குழந்தையோட இறுதி மரியாதையில் கலந்துக்க வந்து வாய்ப்பு கொடுக்கல. அந்த குழந்தைக்கே தெரியாமல் அந்த குழந்தைய வந்து எரிச்சிடுறாங்க, புதைக்க கூட இல்லை. அந்த அம்மாவுக்கு தெரியாமல் குழந்தைய வந்து இதே சம்பவம் எங்கேயும் பண்ணுறாங்க. கும்மிடிப்பூண்டியில் இதே மாதிரி சம்பவம் நடக்குது. பொதுமக்கள் போடுறாங்க, அவங்கள வந்து கொலை மிரட்டல் விடுறாங்க, அவங்கள வந்து மிரட்டுறாங்க, அடித்து விரட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட வந்து இறுதி சடங்கு வந்து பார்த்திங்கன்னா கும்மிடிப்பூண்டியில் பண்ணுற மாதிரி ஒரு பாவலா காமிச்சிட்டு பொன்னேரியில் வந்து அடக்கம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எம்எல்ஏ நேருக்கு நேராக போயிட்டு பொதுமக்கள்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுற தாவேகா சார்ந்த அந்த சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்களோட வாக்குவாதம் ஈடுபடுறாரு. தொடர்ச்சியாக பொதுமக்களை மிரட்டுகின்ற வேலைகளை தான் வந்து தாவேகாவை செய்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, பெரிய பெரிய உயர் காவல்துறை அதிகாரிலாம் வந்து ரிசைன் பண்ணிட்டு இன்னைக்கு போகிறாங்க. ஏன் போகிறாங்கன்னா தாவேகாவோட அட்ராசிட்டி தாங்க முடியல. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா அவங்க போய் ஆய்வு பண்ணுற மாதிரியும், அரசு துறைகளில் வந்து இவங்களோட தலையீடு வந்து அதிகமாக இருக்குது. கேள்வி கேட்டால் வழக்கு, உங்களுக்கு நீங்கள் ஏதாவது வலைத்தளங்களில் பதிவிட்டிங்கன்னா அந்த வலைத்தள பக்கங்கள் வந்து முடக்கிறது, செய்தி ஊடகங்களுக்கு வந்து கட்டுப்பாடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செய்தி நிறுவனங்கள் ஒரு 3 முக்கியமான நிறுவனங்களை வந்து அரசு கேபிள் வந்து நீக்கிறது. இந்த மாதிரி ஒரு அடக்குமுறைகளை இந்த 38 நாளில் ஏதாவது ஒரு அரசாங்கம், நான் சொல்லுகின்ற இந்த வேலைகளை பிஜேபி அரசாங்கம் கூட செய்ய வந்து துணியாத ஒரு விஷயத்துல இவங்க வந்து ரொம்ப துணிச்சலாக செய்கிறாங்க. ஏன் காரணம் என்னன்னா, ஒரு நடிகர், அந்த நடிகர் வந்து யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. அந்த கேள்வி கேட்டிங்கன்னா 1,00,000 பேர் வந்து உங்களை கமெண்ட்ல வந்து திட்டுன்னு திட்டுவாங்க. அதுக்கு ஒரு வேட்டை நாய்கள் வந்து குழுவை வந்து தயார் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் இந்த அரசாங்கத்தோட என்ன சொல்லுதுன்னா சிறப்பான சேவைன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ இந்த பாஜகவுடைய பி டீம் சைலண்டாக கூட தான் கூட்டணி வச்சிருக்காங்க, பார்த்தீங்களா எல்லாம் ஒரு வரி இல்லாமல் அப்படியே படிச்சிருக்காரு ஆளுநர் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மை தானே? எப்படி சார்? சார் நீங்கள் பி டீமா ஏ டீமா நமக்கு அதெல்லாம் தேவையில்லை சார். நீங்கள் மக்களுக்கான டீமாக எப்போ வேலை செய்ய போகிறீங்கன்னு கேட்குறோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம், உங்களுக்கு வந்து முழு மெஜாரிட்டி இல்லை. திமுக வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல 5 வருஷம் நீ ஆண்டுட்டு போன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எதிராக வந்து வாக்களித்தவர்களே இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஆதரவாக திமுக வந்து இன்றைக்கி செயல்பட வச்சுருக்காங்க. அப்போ அதோட நோக்கம் என்ன? மக்களுக்கான சேவையை செய்யட்டும். இன்றைக்கி திருப்பி இன்னொரு எலெக்ஷனை வந்து சந்திச்சா நம்ம பொருளாதாரம் இன்னும் கீழே போவோம், இதெல்லாம் மக்கள் தலையில் தான் வந்து விடியோன்னு வந்து நினைக்கிறாங்க. அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கட்சியை எப்படிலாம் வந்து கிச்சு கொதறலாம், உங்களுக்கு தனிப்பட்ட அந்த வன்மத்தை எப்படிலாம் வந்து கக்கலாம். ஃபீஸ்காரரை பிடிங்கிட்டு போயிட்டான் திமுககாரன், ஒரு இடத்துல பிடிங்கிட்டு போயிட்டான்னு சொல்கிறீங்க. ஒரு இடத்துக்கு தான் ஃபீஸ்காரர், தமிழ்நாடு ஃபுல்லாக கனெக்ஷன் இருக்கா? எவனாவது இதை நம்புவானா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து சொல்றாங்க, யாருன்னு தெரியல சொல்றாங்கல்ல, ஏன்னா யாரு புடுங்கணும்னு தெரியும். அதை நான் என்ன சொல்றேன்னா, அவங்க மேல இப்ப டிஃபமேஷன் போடுறாங்க. திமுகவோட வந்து வழக்கறிஞர் அணியும் அவங்க மேல டிஃபமேஷன் போட்டிருக்காங்க. இப்போ வந்து அவங்க வந்து அமிக்கபெல்லாம் முடிச்சுக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ முன்னுக்கு முரணாக இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாவேகாக்கான ஒரு சில ஐடியல் இருக்கு சார். அந்த ஐடியல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் திமுகவோட திட்டமிட்ட சதி. நான் என்ன சொல்றேன்னா, ப்ரூவ் பண்ணுங்கன்றான். அது யாரா வேணா இருக்கட்டும், திமுக காரராக இருக்கட்டும், தாவேகாரட யார் வேணாலும் சரி. திமுக மேலே இவ்வளோ அலிகேஷன்ஸ் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, தாவேகாவை சார்ந்த பாலியல் குற்றத்தில் வந்து குற்றவாளிகளை வந்து மறைச்சிருக்காரு, இவர் கூப்பிட்டாருன்னு சொல்லி தான் ஒரு தாவேகாவோட பெண் சகோதரியை கூப்பிட்டு போயிட்டு பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க பொதுவெளியில் வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கல்ல. அந்த சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அந்த பெண்ணுக்கு வந்து பகிரங்கமாக கொலை மிரட்டல். அந்த எம்எல்ஏ மீது உங்களால் நடவடிக்கை தெம்போ திராணியோ தைரியமோ உங்களுக்கு இருக்கா? அந்த டிரான்ஸ்பரன்சி உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுமக்களை திசை திருப்பி நடு ரோட்டில் இன்னைக்கு வந்து விட்டுருக்காங்க. அது மட்டும்தான் இந்த அரசாங்கம் நீ பண்ணி. அதாவது இப்போ இன்னைக்கு ஆளுநர் வச்ச உரை வந்து பார்த்தீங்கன்னா திமுக காப்பி பேஸ்ட் தான் அப்படின்னு சொல்றாரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அதே அந்த காப்பி பேஸ்ட்டை RN ரவி படிக்கல, ஆனால் இவர் படிச்சுட்டு போயிருக்காரு சார். இவரும் இணக்கமாக இருக்கார் சார்.
ஆர்.என். ரவி பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம சொன்னதுதான். அவர் வேற மாதிரியான சிக்கல்களை வந்து இங்கே வந்து உருவாக்கிட்டு இருந்தார். அவர் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஸ்மூத்தாக எதுவுமே இங்கே நடக்கல. ஆனால் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து தமிழ்நாடு என்னன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து புரிஞ்சது. போகும்போது தமிழ்நாடை பற்றி நல்ல விதமாக பேசிட்டு போனார். ஸோ இவர் வந்திருக்கிற பார்த்தீங்கன்னா இப்போ பொறுப்பு ஆளுநர் மட்டும் கிடையாது, இவர் தான் பர்மனெண்ட்டாக இங்கே வந்து இருக்க போறாரு. ஸோ அதனால எதுக்கு நமக்கு வம்புன்னு கூட நினைச்சிருக்கலாம். இல்லை, ஒருவேளை ஆர்.என். ரவி அவர்களுக்கு திமுக மேலே தான் கோவமா எப்படி சார்? அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் இருந்தாங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கத்தையோ திராவிட சித்தாந்தத்தையும் அவருக்கு வந்து சுத்தமாக அவருக்கு பிடிக்காது. அதனால அவர் வந்து அவரோட அதிகாரத்துக்கு மீறிய அந்த சிக்கல்கள்லாம் அவர் வந்து பண்ணார். ஸோ அதனால அவர் வந்து இங்கே தமிழ்நாட்டு விட்டு போனது உள்ளபடியே ஒரு விதத்தில் நல்லது தான். பட் இவர் வந்திருக்காருன்னா தாவேக்காவோட ரொம்ப இணக்கமாக இருக்கார். நம்ம அப்படி தான் பார்க்கணும். வேண்டி இவருக்குள்ள என்ன இருக்குது அப்படின்லாம் நமக்கு வந்து இப்போ வந்து சொல்ல முடியாது. பட் ஆனால் அந்த கவர்னரோட கம்பேர் பண்ணும்போது இவர் பரவாயில்ல, இவரோட செயல்பாடுகள் தான் நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா திரு விஜய் அவர்களுக்கு இவர் ஏற்கனவே ஆரம்பத்திலே பயத்தை காமிச்சிட்டாரு. 5 முறை வந்து கவர்னர் மாளிகைக்கு வந்து அலைய விட்டதுனால, பதவியேற்புக்கு அலைய விட்டதுனால இவங்களுக்கு அவரை பார்த்தா ஒரு அச்சம் இருக்கு. ஸோ அதனால இவங்க வந்து அமிக்கபிளாக போகலாம், அவர்கிட்ட வந்து எந்த விதமான நம்ம சண்டையும் வேணாம் அப்படின்னு இவங்க வந்து நினைக்கிறாங்க. இப்போ இதில் வந்து இப்போ அதிமுக நிலைப்பாடு என்ன சார்? ஏன்னா இப்போ ஒவ்வொரு விக்கெட்டாக கலியாகி போயிட்டே இருக்கு. கடைசியாக விஜயபாஸ்கர் அவர்கள் இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு எத்தனை பேர் ராஜினாமா பண்ண போறாங்க, தாவேக்கில் இணைய போறாரு அப்படி சார்? இன்னும் கண்டிப்பாக வந்து சி.வி. சண்முகம் அடுத்தது ரெடியாக இருக்கார். அவர் வந்து இன்றோ இல்லை நாளையோ நிச்சயமாக வந்து ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காவுக்கு வந்து போயிடுவார். சி.வி. சண்முகம் வந்து தாவேக்காவுக்கு போகிறதுக்கான எல்லா விதமான டீலும் முடிஞ்சிச்சு. ஏன்னா அவர் மேலே பார்த்தீங்கன்னா குட்கா வழக்கு இருக்குது, இடி வழக்கு இருக்குது, பல்வேறு வழக்குகள் வந்து இருக்குது. அந்த வழக்குகளை வந்து ஆளுங்கட்சியில் இருந்தால் நம்ம வந்து சமாளிக்கலாம்னு நினைக்கிறாரான்னு தெரியாது. ஆனால் மத்திய அரசாங்கம் வந்து இவங்களை விட்டுருமா, மத்தியில் ஆளுகின்ற பாஜக வந்து விட்டுருமான்னா விடாது. ஆனால் இவங்க என்னன்னா ஒருவேளை வந்து பாஜக அரசாங்கம் கிரீன் சிக்னல் கொடுத்து தான் இங்கே போகிறாங்களான்னு நமக்கு ஒரு ஐயம் இருக்குது. ஏன்னா இவங்க இல்லைன்னா நிச்சயமாக அந்த இன்னொரு கட்சியில் போயெல்லாம் தப்பிச்சிக்கலாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் அவங்களே கூட சொல்லிக்கலாம், நீங்கள் போயிடுங்கப்பா, அதிமுக காலி பண்ணுறது தான். பாஜக வந்து கூட்டணி வச்சதே பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக 2 பேரையும் அழிக்கணும்னு தான் அவங்களோட நோக்கம். அதிமுக அழிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பிஜேபி வந்து வேற யாருமே கிடையாது. தாவேக்காவோட இன்னொரு நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு ஒரு அங்கம் தான். அதில் அவங்க வந்து அதிமுகவில் இருந்தாங்கன்னா பிஜேபியில் இருந்தாங்கன்னா தாவேக்கால இருந்தா எல்லாம் ஒன்று தான். இப்போ தொடர்ச்சியாக வந்து இப்போ ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்களே, இப்போ ரீஎலெக்ஷன் வந்தால் எப்படி மக்கள் ஓட்டு போடுறாங்களோ எப்படி சார்? நிச்சயமாக போடுவாங்கன்னு இவங்க வந்து நம்புறாங்க. திரு விஜய் அதே வேட்பாளர் திரும்ப போடுவாரா திரு விஜய் அவருக்கு? அதுதான், அதே கேண்டிடேட் தான் ஓட போகிறாங்க. இப்போ திருச்சி கிழக்குக்கு விஜய் நின்று ரிசைன் பண்ணார். அதனால் அங்கே வந்து ராகவ லாரன்ஸ், ஏன்னா அவர் வந்து புகழ்பெற்ற ஒரு நடிகர். அவர் வந்து அதுவும் இல்லாமல் கருணை வள்ளல். அவர் நீங்கள் எங்கே தொட்டாலும் கருணை வரும் அவர் உடம்புல. அப்படி தான் அவர் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. இத்தனை ஆண்டுகளாக வந்து அவர் ஒரு பக்கா சங்கி, ஓகேங்களா? அந்த சங்கி எடுத்துன்னு வந்து இங்கே வந்து சேர்க்குறாங்க. அது ஒரு அசைன்மெண்ட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் உள்ளிட்ட எல்லாருக்கும் வந்து திருப்பி வந்து சீட்டு கொடுக்க போகிறாங்க. மக்களும் ஓட்டு போடுவாங்க சார். என்ன இருக்குது சார், சினிமாக்காரங்களை நிறுத்தினா யாருன்னே தெரியாதவங்களுக்கே ஓட்டு போட்டாங்க. இப்போ வந்து இதெல்லாம் வந்து பிரபலமான முகம் தான். சி.வி. சண்முகம் வந்து பிரபலமான ஒரு மனிதர் தான். அவர் இன்னும் ரிசைன் பண்ணல, ஆனால் வரப்போகிறாரு. விஜயபாஸ்கர் அந்த மண்ணின் மைந்தர் தான். அவருக்கு நிச்சயமாக வந்து ஓட்டு போட தான் போகிறாங்க. எங்கேயுமே மக்கள் மாற போகிறதில்ல. மக்களோட மைண்ட் செட் இப்போதைக்கு என்னன்னா விஜய் தான். விஜய் வந்து முதல்வர் அவர் தான் ஆக போகிறாரு, அடுத்தது பிரதமராக தான் ஆக போகிறார், அடுத்தது அமெரிக்க ஜனாதிபதியாக அவர் தான் ஆக போகிறாரு. 5000 வருஷம் இந்த விஜய் தான் தமிழ்நாட்டை ஆள போகிறார். அந்த பயத்தில் தானே இன்றைக்கி அதிமுகலாம் ஓடி வராங்க. இங்கே 13 ஆண்டுகள் வந்து எதிர்கட்சியாக இருந்தப்போ கூட திமுகலேருந்து ஒருத்தர் கூட அதிமுகவுக்கு போகல. ஸோ கூகா செல்வம் திரும்ப வந்துட்டாரு. அதான் சொல்கிறேன்னே, அந்த மாதிரி இருந்த ஒரு கட்சி, அம்மாவின் தொண்டர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட தொண்டர்கள் வந்து நேத்தி வந்து சினிமாக்காரன் எல்லாம் ஓடணும்னு எந்த விதமான அவசியம் கிடையாது. அப்போ போகிறாங்கன்னா இவங்கெல்லாம் சும்மா போகல. அங்கே ஏதோ இவங்களுக்காக வந்து இதை தரேன்னு சொல்லி அவங்க கூப்பிட்றதுனால தான் போகிறாங்களேண்டி. இப்போ யாருன்னா பைத்தியமாங்க சும்மா போகிறதுக்கு யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் வந்து இத்தனை கோடி செலவு பண்ணி எம்எல்ஏக்கு ஜெயிச்ச ஒருத்தர் அது வேணாம், நான் அந்த கட்சியில் போனால் தான் நான் வந்து பொழைச்சிக்க முடியும்னா அப்போ நீங்கள் வந்து பிழைப்புவாதி தானே. உண்மையிலேயே நீங்கள் அதிமுக காப்பாற்றணும்னா, அதிமுக இன்னைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் அந்த இயக்கத்தில் இருந்து பயணப்பட்டு தானே நீங்கள் வந்து அந்த கட்சியை வந்து வளர்க்கணும். 10 ஆண்டுகள் வந்து இப்போ தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் திமுக வந்து ஆட்சியில் இல்லைங்க. அதுக்கு முன்னாடி 13 ஆண்டுகள் இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்க, திமுகலேருந்து ஒருத்தர் கூட அதிமுகவுக்கு போகலையே, மற்ற கட்சிக்கு போகலையே. அப்போ திமுகவில் வந்து அந்த கொள்கை பிடிப்பு இருக்கு, அந்த கொள்கைக்காக வாழ்றாங்க. நீங்கள் வந்து பணத்துக்காக வாழ்றீங்க, உங்களோட சுகபோகத்துக்காக வாழ்றீங்க. அதனால நீங்கள் வந்து காலி பண்ணி போறீங்க. யாவது உணர்ந்துக்கிட்டு
திரு எடப்பாடி அவர்கள் தலைமையை மாற்ற வேண்டிய இது சரியான ஒரு தருணம். அவர் வந்து கீழே இறங்கி வேற யாருக்காவது ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னா அதிமுக திரும்பவும் உயிர் பெற்று மீண்டும் எழும். அதிமுக அழியாது. அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு ஓப்பனா பேசினாங்க. அது உண்மையில நடக்குதா? யார் தாசே அந்த குதிரை பேரம் பேசுறது ஃபுல்லா? சரி, பேசுறாங்க பேசலான்னு தாண்டி ஒருத்தவங்க போறாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான் அது. போறாங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான சலுகை இல்லாமல் யாராவது போறாங்களா? அப்போ அவங்க வந்து கொடுக்குறாங்க, இவங்க வாங்குறாங்க. ஸோ கொடுக்கறது ஒருத்தர், வாங்குறது ஒருத்தர். அது எல்லாருக்குமே வந்து தெரியும் யார் பண்றாங்கன்னு. நம்ம அதை வந்து புதியதாக சொல்ல வேண்டியதில்லை. இப்போ ஏன்னா நம்ம எது சொன்னாலும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் சொன்னா உங்க மேல வந்து வழக்கு பாயுது. அதனால வந்து வாங்கினவங்களுக்கு தெரியும், கொடுத்தவங்களுக்கு தெரியும். வாங்கினது உண்மை, கொடுத்தது உண்மை. கண்டிப்பா சார். தொடர்ச்சியா சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி.